வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டியக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீனன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார். இயற்கை ஆர்வலர்கள், பாதுகாவலர்கள் என்ற பெயரில் சிலர் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் திசை திருப்புகின்றனர். ஆற்று மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படும் என்று கூறி எம்சாண்ட் மணல் நோக்கி மக்களை திசை திருப்புகின்றனர். எம்சாண்ட் மணலை விட ஆற்று மணலே சிறந்தது. மணல் இயற்கையாகவே மழையால் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் மணல் திருட்டு என இயற்கை ஆர்வலர்கள் திசை திருப்பி மலைகளை உடைத்து வியாபாரம் செய்கின்றனர். மலையை வெட்டினால் மீண்டும் மலையை உருவாக்க முடியுமா? இதனால் பல்வேறு மலைகள் அழிக்கப்பட்டுள்ளது. அதனால் எம்சாண்ட் தரமும் கேள்விக்குறியாக உள்ளது. அதனை உற்பத்தி செய்வதற்கு லட்சக்கணக்கில் நீர் வீணடிக்கப்படுகின்றது. புகை மாசும் ஏற்படுகின்றது. எனவே தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறை மூலம் அரசு மணல் குவாரி அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர். கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து அன்றைய அரசு, அதற்கு பிறகாக மாறி மாறி வந்த அனைத்து அரசுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்று படுகைகளிலும் மணல் குவாரிகளில் மணலை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். எனவே தரமான கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாகி கொண்டிருந்தது. அதே போல அனைத்து லாரி உரிமையாளர்களும் அந்த மணல் குவாரியை நம்பி தங்களுடைய தொழிலை செய்ததன் காரணமாக மிக சிறப்பான வகையில் எங்களுடைய லாரி தொழிலும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மணலுக்கு மாற்று எம்சாண்ட் என்கின்ற அடிப்படையில் எம்சாண்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு இந்த மணலை பல்வேறு அரசியல் கட்சிகள் அல்லது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் நடமாடுகின்ற நண்பர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த 20 மாதங்களாக முற்றும் முழுவதுமாக தமிழகத்தில் மணல் குவாரிகள் இயங்காமல் நிறுத்த வைக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெட்டியடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மழை வருகின்ற பெருவெள்ளத்தின் பொழுது இயற்கையாகவே உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது. இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து எம்சாண்ட் தயாரிக்கிறார்கள் என்கின்ற பெயரில் அந்த எம்சாண்ட் தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீரை பயன்படுத்தியும் புகை மாசு ஏற்படுத்தியும் பல கோடி ஆண்டுகளாக உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய மலைகளை உடைத்து, குறிப்பாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை, தமிழருடைய வரலாறை அழித்தொழிக்கின்ற வகையில அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மணல் தரமானது, மணலுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய எம்சாண்ட் முற்று முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களை இந்த லாரி உரிமையாளர்கள் கடந்து வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு, குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை தமிழகத்தில் 9 இடங்களில் மணல் குவாரி திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே எங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் முதற்கண் நாங்கள் தமிழக அரசுக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.